ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இயேசு நம்மோடு ஊழியத்தின் ஆராதனைக்கு எங்களோடு கூட இணைந்திருக்கிற சபையின் விசுவாசிகள் தெய்வ பிள்ளைகள் யாவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு நம்மோடு சபையின் மூலமாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இப்படியாக ஒரு அருமையான ஊழியத்தை தமது போதகர் பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப்பால் அவர்கள் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார். அதை நினைக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ள தெய்வம். அந்த ஊழியத்தில் அநேக எதிர்ப்புகள், அநேக விமர்சனங்கள், அநேக போராட்டங்கள் எல்லாம் வந்த போதிலும் ஆண்டவர் அருமையான போதகர் பாஸ்டர் ஆபிரகாம் ஜோசப்பாலை எடுத்து பயன்படுத்தி வருகிற நினைக்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ள தெய்வம். ஆகையினாலே நாம் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து எங்களுக்காக ஏற்படுத்தி தந்த நித்திய ஜீவனை, எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ரட்சிப்பை நினைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதித்து பாடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களிலே, எங்களுடைய ஆராதனையிலே பிரியப்படுகிற தெய்வம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உண்மையாக உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய கவலைகளை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க. ஆண்டவரே, உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளையுடைய குடும்பத்தில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு கூட சேர்ந்து உம்மை துதிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க, சபையின் ஊழியரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களோட பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியில் என்று சொல்லி நாம் ஒருமித்து ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். உளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையில் என்று சொல்லி நம்முடைய கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை மன்னித்த, நம்முடைய பாவம், சாபம், நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தெய்வத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே.
மீட்பும் தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 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 சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே என்று சொல்லி நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். அவர் ஆதியும் அந்தவுமான தெய்வம், அல்பாவும் ஒகேயுமான ஆண்டவர். நாம் எல்லாரும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக, எங்களுடைய ஆத்துமாக்கு நீ செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என்ற ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மையே நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம்.
ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை போற்ற மட்டுமே எங்களால் முடியும். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், எங்களுடைய கடைசி மூச்சு வரை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே என்று சொல்லி நாம் யாவரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, எழுப்புத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எழுப்புத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மகிமையான ஆசீர்வாதமான கிருபை நிறைந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு ஆராதனை நீர் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்து களிகூற கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரலோகத்தின் தேவனுடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, தொடர்ந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை பரத்திலிருந்து பரலோகத்தின் தேவன் அனுப்பி தந்து உமது நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ள அப்பா நீங்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற மேலான அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மகிமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே பாரத்தை கொடுத்தபடினாலே உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஊரடங்கு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது ஜூன் முடிந்து ஜூலை மாதத்தின் 2வது வாரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக மிகவும் ஒரு நெருக்கமான காலகட்டத்திலே நீங்களும் நானும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே ஒரு முக்கியமான பிரச்சனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனை. அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். பண தேவைகள் ஏராளமாய் இருக்கிறது. பண தேவைகளுக்கு நாம் என்ன செய்வோம்? இந்த ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிறதை என் ஆண்டவர் உணர்த்தினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட பண தேவைகள், பண பிரச்சனை, குடும்பத்தில் தேவை இருக்கு, சரியா வேலை இல்லை, வருமானம் இல்லை, நிறைய குறைவுகள் மத்தியில் இருக்கிறோம். பண தேவைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்கிறதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பதை ஆண்டவர் காண்பித்து இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த பண பிரச்சனையிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு என்ன வழி என்பதை குறித்து ஆண்டவர் பேசினபடினாலே உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே முழுவதும் கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த செய்தியின் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பண பிரச்சனைக்கு, பண தேவைகளுக்கு நாம் என்ன செய்வது? வேத வசனத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறேன். முதலாவதாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, பண தேவைகளுக்கு என்ன செய்வது? பொருளாதார பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஊழியத்திலேயா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பண பிரச்சனை, பண விஷயத்தில் பயங்கர போராட்டங்கள், பயங்கர நெருக்கங்கள், நிறைய கடன், வட்டி கொடுக்க முடியல, இப்படி நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இயேசுவை நோக்கி பார்க்காதபடிக்கு மற்றவங்களை பார்க்கறதுனால தான் பிரச்சனை. அவங்கள போல வாழணும், அவங்கள போல வீடு கட்டணும், அதை விட பெருசா கட்டணும், அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தது போல என்னுடைய பிள்ளைக்கும் ஒரு கல்யாணம் நடத்தணும், அதே போல அவன் வைத்திருக்கிறத விட நல்ல பைக் வேணும், மற்றவங்களை பார்த்து அதே மாதிரி காரு, அதே மாதிரி ஒரு வசதி, அதே போல ஆடம்பரமான வாழ்க்கை என்று சொல்லி மற்றவர்களை கவனித்து பார்த்து மற்றவர்களை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே இன்றைக்கு அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது நிமித்தமாக ஏற்பட்ட கடன் பாரங்கள்,
அது நிமித்தமாக ஏற்பட்ட வட்டி கடன்கள், அது நிமித்தமாக ஏற்பட்ட பலவிதமான குழப்பங்கள் இன்றைக்கு உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நம்முடைய பண பிரச்சனைகளிலே, பண தேவைகளிலே, அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்யும் போது எந்த ஒரு குறைவும் இல்லாத ஒரு ஆசீர்வாதமாய் நாம் வாழ முடியும். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். இயேசு சொல்லுகிறார் யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால், நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறது இல்லை, நான் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறேன். இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள், நமக்கு பண பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? நாம் சுயமாய் செய்கிறோம், நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறோம். பிதாவுக்கு சித்தமான காரியங்களை நாம் தேடுவதில்லை. அநேக நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய மனதுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும், நான் இஷ்டப்பட்டதை வாங்க வேண்டும், என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற காரியம் நம்முடைய உள்ளத்திலே வருகிறபடினால்தான் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 5:19-20, அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். இதை நான் செய்யணுமா வேண்டாமா, இந்த காரியம் பிதாவுக்கு சித்தமானதா இல்லையா என்று சொல்லி அதற்காக அவர் ஜெபிக்கிற போது இவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதாவானவர் காண்பிக்கிறார். அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தபடினாலே அவருடைய ஊழியத்தில் குறைவே இல்லை, அவருடைய வாழ்க்கையில குறைவே இல்லை. இன்றைக்கு நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் எதை விரும்புகிறோமோ அதை செய்கிறோம், நம்முடைய இஷ்டம் எதுவோ அதை செய்கிறோம். இந்த சொத்தை வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறோம், அதை செய்கிறோம். இந்த நகை வாங்கணும் விரும்புகிறோம், அதை செய்கிறோம். கடன் வாங்கியாவது என் பிள்ளைக்கு கல்யாணத்தை இப்படி நடத்தணும் நீ விரும்புகிறோம், அதை செய்கிறோம். இன்னென்ன காரியங்களை நான் செய்யணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், இதை நான் விரும்புகிறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு இருந்தா நிச்சயமாக நாம் அங்கே பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனால் நாம் அதை செய்வதற்கு முன்பாக இது பிதாவுக்கு பிரியமானதா? யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. ஆம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. அப்படியானால் பிதாவின் சித்தம் செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஊழிய வாழ்க்கையில
நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறோமா அல்லது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கிறோமா? நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பெரிய பிரச்சனை பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த கஷ்டம்? நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏசப்பாட்ட கேட்டு செய்தேனா இல்ல என் விருப்பத்தின்படி செய்தேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரச்சனையில சிக்கி இருக்கிற காரியம் உங்க இஷ்டத்தின்படி தான் செய்திருப்பீங்களே தவிர பிதாவின் சித்தத்தின்படி செய்திருக்க மாட்டீங்க. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதை நாம் செய்யும் போது அங்கே குறைவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அங்கே கடன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்க்குறீங்க, ஒரு மகிமையான ஆலயம் பணகுடியிலே கர்த்தருடைய கிருபையினாலே கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒரு அடி நிலம் கூட கிடையாது. ஆனா இந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்த போது அதற்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இந்த இடத்துல ஆலயத்தை கட்ட வேண்டும், எப்படி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய வழிநடத்தல் படி இதற்காக அஸ்திபாரம் போட்டோம். அஸ்திபாரம் இட்டு இந்த ஆலயத்துக்கு தூண்கள் அமைக்கப்பட்ட போது ரூஃப் காங்கிரீட் அமைப்பதற்கு 8 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ஜினியர் சொன்னாங்க. காங்கிரீட் போடுறதுக்கு மட்டும் 8 லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்தபோது அது எனக்கு தோணிச்சு, இது என்னால் முடியாது அப்படின்னு. இது எப்படி நம்மால முடியும்? 8 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போகிறது? நிச்சயமா அது நடக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ரூஃப் காங்கிரீட்டுக்கு மட்டும் 8 லட்சம் ஆகுங்கிறாங்க, என்னால் அது நடக்காது, முடியாது. இவ்வளவு பணத்துக்கு நான் என்ன செய்வேன்? எனவே அதை சீட்டு போட்டு முடிச்சிடலாம் அந்த வேலையை. அதோட சீட்டு போட்டால் அதோட வேலை முடிஞ்சு, காங்கிரீட் போட்டால் காங்கிரீட்டுக்கு அப்புறம் அதில் பூச்சி வேலை இருக்குது, மேலே தளம் போடணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்கிறது. எனவே அது முடியாது என்று சொல்லி ஒரு நாள் காலையில் 5 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். சீட்டு போட்டால், ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டால் 1,20,000 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் காங்கிரீட் போடணும்னு சொன்னால் 8 லட்சம் ஆகும். எனவே சீட்டு போட்டு இந்த வேலையை முடிச்சிருவோம்னு சொல்லி, ஆனாலும் தேவ சித்தத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் கூடி சபையில ஜெபிக்க ஆரம்பித்தோம். காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்த போது ஆண்டவர் தெளிவாய் பேசினார், காண்பித்தார். இந்த இடத்துல சீட்டு போடக்கூடாது, ஆலயம் காங்கிரீட் அமைக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தரிசனத்திலே கொடுத்து அவர் காண்பித்தபடியினாலே ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக தீர்மானித்தோம். பிரியமானவர்களே, 1,20,000 ரூபாய் செலவு பண்ணி சீட்டு போடனாலே அதுக்கு வழி இல்லை, வக்கில்லை அப்படி சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் தேவையை சந்தித்தார், ஆச்சரியமாய் நடத்தினார். அற்புதமாக காங்கிரீட் அமைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 8 லட்சம் ரூபாய் எப்படிதான் அந்த தேவை சந்திக்கப்பட்டதுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமாய் ஜெபிக்கிற மக்களை எழுப்பினார், தாங்குகிற மக்களை எழுப்பினார். அற்புதமாய் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்தார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, ரூஃப் காங்கிரீட் போட்டு கீழே ஆலயத்தில் வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம், கிரானைட்லாம் போட்டாச்சு. ஆனால் மேலே தளவோடு பதிக்காதபடிக்கு அந்த வேலை அப்படியே பெண்டிங் இருந்துச்சு. அப்போ அதில் தளவோடு பதிக்கணும்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்னு சொல்லி என்ஜினியர் சொன்னாங்க. எனவே நான் அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, தளவோடு போடவா, இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் சைடில் உயர்த்தி மேலே ஒரு சீட்டு போட்டு, ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு விட்டாச்சுதுன்னா அது கொஞ்சம் வசதியாக இருக்கு, நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். தளவோடு போட லேட்டானாலும் பரவாயில்லை, எனவே அப்படி முடிச்சிடலாமான்னு சொல்லி அதற்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த ஆலயத்தில் மேலே கலர் சீட்டு போட்டு அதை நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு சாய்ப்பு போடவா அல்லது தளவோடு போடவான்னு ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த ஷேப்பில் ஒரு கூலிங் சீட்டு போட்டிருக்கிறத எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார். எனவே ஆண்டவர் சொன்ன தரிசனத்தின்படியாக செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த போது உடனடியாக, எப்படிதான் கையில் பணம் வந்துனே சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் ஆச்சுது. நல்ல அருமையாக காங்கிரீட் தூண்கள் அமைக்கப்பட்டு வேலையை ஆயத்தப்படுத்தி அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது நான் அந்த வேலையை செய்த கொத்தனாரிடத்துல,
அடுத்து சீட் அமைக்க போகிற வெல்டிங் வேலையை செய்யக்கூடிய சகோதரிடத்தில் பேசினேன். அவங்ககிட்ட இந்த மாதிரி சீட் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ உயரமாக போட்டால் இவ்வளவு மேல் மாடியில் நம்ம அப்படியெல்லாம் செய்ய முடியாது. எனவே நீங்கள் சொல்கிற அளவுக்கு சீட் அப்படி அமைக்க முடியாது. எனவே அதை தாரமாக அதனுடைய அளவை குறைத்து தான் செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் சொன்னபடி அதை செய்வோம் என்று நான் சொன்னேன். அவர்களுடைய ஆலோசனைக்கு அதை நான் விட்டுவிட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சில நாட்களுக்குள்ளாக ஆலயத்தின் வேலைக்காக காணிக்கை யாருமே கொடுக்கல. இருந்த பணத்தை வச்சு பில்லர் போட்டாச்சு, அதுக்கு மேலே செய்ய முடியல. இந்த பில்லர் போடும்போது வாங்கின கடன், அது வரைக்கும் பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம், கடனே இல்லை. ஆனா அந்த வேலையை செய்யும் போது கடன் வாங்கினது கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக சிமெண்ட் கடையில கடன் கொடுக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்ற ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனா இந்த கடனை அடைக்க முடியவில்லை, மேற்கொண்டு வேலை செய்ய முடியலை. 1 வருஷம் ஆயிட்டு, 1.25 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த கடனை அடைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமும் இந்த வேலை செய்ய முடியாம தடைப்பட்டு கொண்டிருந்த போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஏன் ஆண்டவர் இந்த காரியம் தடைப்பட்டிருக்கிறதுன்னு ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பித்த தரிசனம் என்ன, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் கொடுத்த தரிசனம், இவ்வளவு உயரமா இப்படி வைக்கணும்னு சொல்லி ஏசப்பா தரிசனம் கொடுத்தீங்க. ஆனா நான் மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு, கொத்தனார் சொன்ன ஆலோசனையின்படி, வெல்டிங் வேலை செய்கிறவர்கள் சொன்ன ஆலோசனையின்படி அந்த உயரத்தை குறைச்சிருக்கிறேன் என்று சொல்லி அதை நான் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்ட போது ஆண்டவர் திரும்ப அந்த வேலையை செய்வதற்கு பலப்படுத்தினார். உடனே ஒரு 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இந்த வேலையை செய்வோம் என்று சொல்லி இந்த 21 நாட்கள் ஜெபம் பண்ணுனா, ஜெபம் முடித்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் தேவையை எப்படியும் சந்திப்பாரு, இந்த வேலையை செஞ்சிடலான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 21 நாள் ஜெபம் ஆரம்பித்து ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் பணம் தருவார்னு நினைச்சேன். ஆனால் ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் தேவையெல்லாம் சந்தித்தார். 20வது நாள் உபவாச ஜெபத்தை இந்த மேல் மாடியிலே வைத்து நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, நான் இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பண தேவைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்வதை நாம் செய்யாதபடிக்கு, நம்முடைய காரியங்களிலே நமது இஷ்டத்தின்படி அல்லது மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் தோல்வியை சந்திப்போம். அங்க கடன் வரும் பாருங்க, பல லட்சம் ஆண்டவர் இதுவரைக்கும் கடன் இல்லாமல் நடத்தி இருந்தார். ஆனால் எப்பொழுது நான் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை மறந்து, கொத்தனாரு சொன்னாரு, அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் சொன்னாரு, இந்த வெல்டிங் வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, அதனால அவங்க சொல்ற ஆலோசனையின்படி செய்வோம் என்று சொல்லி, என்றைக்கு நான் மனிதனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தேனோ அன்றைக்கு கடன் வந்தது, அன்றைக்கு பிரச்சனை வந்துச்சு. 1.25 வருஷம் திரும்ப அந்த வேலை செய்ய முடியாதபடி தடைபட்டு கிடந்தது. ஆனால் எப்பொழுது திரும்பவும் அதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, பாவத்தை அறிக்கையிட்டு, மனிதனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்த குற்றத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபித்தேனோ அன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அடுத்த 21 நாளைக்குள்ள இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவுல ரூஃப் போடுவதற்கு அதிசயமாய் ஆண்டவர் உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்கிற போது, நாம் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி, ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்தின்படி நம்முடைய காரியங்களை செய்கிற போது அதற்குரிய பண தேவைகளை ஆண்டவரே சந்திப்பார். எப்படித்தான் நடக்குதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு ஆச்சரியமாய் அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். 2வதாக பிரியமானவர்களே, பண தேவை, பண தேவைகளுக்கு என்ன செய்யணும்? முதலாவது, ஏன் பண பிரச்சனை வருது, பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது, தேவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன காண்பிக்கிறாரோ, அவருடைய சித்தம் எதுவோ அதை நாம் செய்யும் போது நம்முடைய தேவைகளை அவரே சந்திக்கிறார், பண பிரச்சனை வராது. 2வது, எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், நல்ல கவனிங்க. இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்தார், அவரையே நோக்கி பார்த்தார், அவருக்கு பிரியமானதை செய்தார், எனவே குறைவு இல்லை என்று நாம் பார்த்தோம். 2வதாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவரும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? எதில் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கென்று கொடுப்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய பண பிரச்சனைகள் வரும்போது, பண தேவைகள் வரும்போது, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஆனா ஆண்டவருடைய பணம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, தசம பாகம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, காணிக்கை நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதை நாம் அப்படியே தேவனுக்காக கொடுக்கிறோமா, அல்லது அதுல ஒரு பங்கை நாம் வஞ்சித்து வைக்கிறோமா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே புதிய ஏற்பாட்டு சபையில நடந்த ஒரு சம்பவம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே கர்த்தருக்கென்று அநேகர் கொடுப்பதை பார்த்த அனனியா, சப்பீராள் அவர்களும் தங்கள் ஆஸ்தியை விற்றார்கள். அதனுடைய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அதை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுக்கிறாங்க. பேதுரு கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தானா நீங்க வித்தீங்க? ஆமா. அப்ப தேவனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொன்ன போது அந்த இடத்துல விழுந்தவன் செத்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மல்கியாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்போது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கத்தோலிக்க வேதாகமத்தில் இந்த வசனத்தை நான் வாசித்து பார்த்த போது அங்கே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் கடவுளை கொள்ளையடிக்கலாமா? நீங்கள் என்னை கொள்ளையடித்தீர்கள். தசம பாகத்திலையும் காணிக்கைகளிலும் நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள், என்னை திருடுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கரத்தில் வரக்கூடிய எல்லா பணமும் பொருளும், அது எதுவா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும், அது முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமானது. அதை அவரே நமக்கு தருகிறார். அவர் தருகிறதுல 10ல் 1 பங்கு அவர் சொல்றாரு, அதை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. தசம பாகம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாக்குவாதம் பண்றாங்க. கண்டிப்பாக கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்குன்னா நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க, உங்களுடைய டவுட் எல்லாம் எழுதிட்டு வாங்க. நீங்க எவ்வளவு டவுட் கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். கொடுக்கணுமா வேண்டாமா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் அறிந்து கொள்ள விரும்பினால், பாஸ்டர் ஜான்ராஜ் என்கிற அருமையான ஒரு தேவ மனிதர், திருத்தங்கள், சிவகாசி திருத்தங்கள் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான தேவ மனிதர், அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். தசம பாகம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இதில் தசம பாகம்னா என்ன, ஏன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், கொடுக்கிறதுனால என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் ரொம்ப ஆழமாக அவர் எழுதி வைத்திருக்கின்றார். நீங்கள் அந்த புத்தகத்தை கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலே வாங்கி படிக்கலாம். என்னிடத்தில் ஒரு சில புத்தகங்கள் உண்டு. நீங்கள் தேவைப்பட்டால் என்னை அணுகலாம். நான் உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நல்ல கவனிங்கள், கர்த்தருடைய பணத்தை நாம் வஞ்சிக்க கூடாது. தசம பாகத்தை நாம் திருடக்கூடாது. எனக்கு வருமானமே கொஞ்சமா தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா அப்படிங்கறத ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா
உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்க ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், ஊழியக்காரனா இருந்தாலும் கண்டிப்பாக தசம பாகம் கொடுக்க வேண்டும். ஊழியத்தின் பணம் தானே எடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. ஊழியத்தின் பணம் ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஊழியக்காரனுடைய கையில வருகிற பணம் எல்லாம் ஊழியக்காரனுடைய சொந்த தேவைக்காக செலவு பண்ணுவதற்காக அல்ல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. உங்க கையில ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நீங்க உத்தரவாதி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஊழியத்தின் பணம் ஊழியத்துக்கு, வேலையால், ஊழியத்தை செய்கிற வேலையால் கூலிக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். நீங்க செய்கிற ஊழியத்துக்குரிய கூலியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனா கர்த்தருடையதை நீங்க வஞ்சிக்க கூடாது. ஊழியத்தின் பணத்தை எடுத்து உங்க சொந்த செலவுக்கு பயன்படுத்த கூடாது. விசுவாசிகள் தசம பாகத்தை எடுத்து கர்த்தருக்குரியதை எடுத்து சொந்த காரியத்துக்கு பயன்படுத்த கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தசம பாகத்திலே காணிக்கையில் தேவனை வஞ்சித்த போது அவர்கள் சாபத்தை அனுபவித்தார்கள். நான் கிட்டத்தட்ட 20 வருடமாக சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 20 ஆண்டுகளாக திருச்சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சபையில ஏழ்மையின் மத்தியிலையும், தரித்திரத்தின் மத்தியிலையும், கஷ்டங்கள் மத்தியிலையும், பாடுகள் மத்தியிலையும் கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாயிருக்கிற ஜனங்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தரை வஞ்சித்து தசம பாகத்தை திருடி தேவனுக்கு கொடுப்பதில் உண்மை இல்லாதவர்களாய் இருந்து அது நிமித்தமாய் வரக்கூடிய சாபங்களை தன்னுடைய வாழ்க்கையிலும், தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் யாரிடத்திலையும் போய் கண்டிப்பாக நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும், நீங்க காணிக்க கொடுக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கேட்டது கிடையாது. கட்டாயமாக நான் யாரிடத்திலையும் தசம பாகமோ காணிக்கையோ வாங்கினது கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அவர் கொடுத்த தரிசனத்தின்படி செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் என் ஆண்டவர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தேவை இருக்கிறதை கொடுங்கள் என்று யாரிடத்திலையும் போய் கையேந்தி நிற்பதற்கு ஆண்டவர் என்னை வைக்கவே இல்லை. எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஊழியத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. இந்த சின்ன ஊழியத்தில் இருந்து வட இந்தியாவிலே ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கின்றோம், மிஷனரிகளை அனுப்பி இருக்கிறோம், ஊழியர்களை தாங்குகிறோம், அநேக ஊழியங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் யாரிடத்திலையும் போய் நாங்க இப்படியெல்லாம் செய்கிறோம், இப்படியெல்லாம் பண தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டது கிடையாது. தொலைக்காட்சி ஊழியங்கள் நடக்கிறது, இன்னும் அநேக ஊழியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு மாதம் அநேக பணங்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனா யாரிடத்திலையும் நீங்க தாங்கி போய் நின்னதில்லை. எந்த ஊழியத்தில் என்ன தேவைகள் இருந்தாலும் சபையில ஜெபிக்க சொல்லுவேன், சபை மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பேன். இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறது, அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லுவேனே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க இவ்வளவு கொடுங்க என்று சொல்லி இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனால் ஊழியத்திலே ஒரு குறையுமின்றி ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் குடும்பத்திலே அநேக தேவைகள் உண்டு. ஆனா இதுவரைக்கும் குடும்பத்தின் தேவைக்காக யாரிடத்திலே போய் நின்றது கிடையாது. ஆண்டவர் அற்புதமாக எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று கொடுப்பதில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார்கள். மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்கள். இன்னைக்கு எங்க ஊழியம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சத்துல சின்ன ஊழியத்துல, ஆரம்ப ஊழியத்துல ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 10 ரூபாய் 15 ரூபாய் தான் மொத்த காணிக்கையே இருக்கும். ஆனா அந்த நேரத்திலையும் தசம பாகத்துல உண்மையாக இருக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அந்த சின்ன ஊழியத்திலையும் ஒரு மாதத்துல மொத்தம் எங்க குடும்பத்துக்கு ஒரு 500 ரூபாய் தான் இருக்கும்.
8 பேர் சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தசம பாகம் கொடுக்கிறதுல உண்மையாயிருக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மிஷனரி ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் பலப்படுத்தினார். அதன் விளைவு இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினாலே ஆசீர்வதித்து மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நாம் ஒரு நாளும் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை பார்க்கிறார். நெருக்கம் இருக்கலாம் பாருங்க. சாரிபாத்துல ஒரு ஏழை விதவை தன்னுடைய மகனோடு கூட பஞ்ச காலம், இந்த குவாரண்டைன் மாதிரி நெருக்கமான காலம், ஊரடங்கு காலம் போல மிகவும் நெருக்கமான ஒரு காலத்திலே, பஞ்ச காலத்திலே, 4 மாசம் தான் ஆச்சு. ஆனா 3 வருடம் 6 மாத காலம் மழையே இல்லாத பஞ்ச காலத்திலே யார்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியாது, யார்கிட்டையும் போய் ஒத்தாசை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஊரடங்கு ஆரம்பித்த நேரத்தில் ஒரு சில மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. ஆனா இப்ப தொடர்ந்து வரும்போது வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்ன செய்வது? இனி யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த நிலையில அந்த ஏழை விதவை, அப்ப அவங்களுக்கு உழைச்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, சம்பாதித்து கொடுக்க ஆள் இல்லை, புருஷன் இல்லை, தன்னுடைய பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய லெவல்ல இல்லை. ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில அவள் 2 விறக பிறகு நாங்க இருக்கிறத சுட்டு சாப்பிட்டுட்டு சாகணும்னு சொல்லி அவள் இருக்கும்போது எலியா என்ற தேவ மனிதன் வந்து நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொன்ன போது தண்ணீர் எடுக்க புறப்படுகிறாள். இப்ப சொல்றாரு, தண்ணி மாத்திரமல்ல, ஒரு கொஞ்சம் அப்பம் சுட்டு கொண்டு வா அப்படிங்கிற. அவள் சொல்லுகிறான், ஐயா மன்னிக்கணும், எங்கிட்ட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. எங்க பானையில சத்தியங்கான மாவு இருக்கு, கலசத்துல கொஞ்சம் போலதான் எண்ணெய் இருக்கு, அதை வச்சு ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையை சாக தான் போறோம், வேற எங்களுக்கு பிழைப்புக்கு வழி இல்லை என்று சொல்லி அவள் சொன்ன போது, ஓகே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனா முதல்ல ஒரு அடையை சுட்டி என்கிட்ட கொண்டு வா. பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் பானையில மாவு குறைந்து போவதில்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவனுடைய வார்த்தை எலியா சொல்லுகிறார். அவள் தேவனுடைய வார்த்தையை நம்பினாள். தன்னுடைய குறைவின் மத்தியிலையும் தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலையும் சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாத சூழ்நிலையிலையும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையிலையும் அந்த கஷ்டத்தின் மத்தியில அவள் ஆயத்தப்படுத்தி தேவனுக்கு, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற அந்த பங்கை முதலாவது அவள் கொடுத்தாள். அதன் விளைவு அந்த பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் அந்த கலசத்துல எண்ணெய் வற்றி போகவில்லை, பானையிலே மாவு குறைந்து போகவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பஞ்ச காலத்துல இருக்கலாம், இதுவரைக்கும் வந்தது போல உங்களுக்கு வருமானம் இல்லை, வருமானம் குறைஞ்சிட்டு உண்மைதான். ஆனா அதன் மத்தியிலையும் நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் இதற்குரிய பிரதிபலனை நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார், நிச்சயமா தருவார். இவ்வளவு கஷ்டம், எங்களுடைய தேவைகளுக்கே வழி இல்லை, ஊழியக்காரங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனா அதன் மத்தியிலையும் அநேக ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தி வருகிறார், அநேக ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் பலப்படுத்தி வருகிறார். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் அதை செய்யணும் அப்படின்னா, அந்த இல்லாமையின் மத்தியிலையும் குறைவுகள் மத்தியிலையும் நாம் கர்த்தரை முன்வைத்து உண்மை உள்ளவர்களாக இருக்கும் போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். உங்களுக்கு பண பிரச்சனை வராது, கடன் பிரச்சனை வராது, நிச்சயமாய் உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார், ஒரு குறையின்றி உங்களை நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைத்து ஜெபிக்க போகின்றேன். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். குறைவுகள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். என் வேளை இன்னும் வரவில்லை. ஆம் பிரியமானவர்களே, சில காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய சித்த வைத்திருக்கிறாரு, இல்லைன்னு இல்லை. ஆனா அவருடைய வேளை வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவர் அற்புதம் செய்வார் விசுவாசிக்கிறோம், ஆனா அவர் செய்யறதுக்கு முன்னாடி நாம அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்கிடுறோம். ஆண்டவர் காண்பிக்கிறார், இந்த தரிசனத்தை தருகிறார், இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு.
கொடுத்த உடனே இது ஆண்டவருக்கு சித்தம் தானே, நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கடன் வாங்கி கட்டினா அந்த கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்கணும். ஆனா பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பில்டிங் வேலை நடந்துட்டே இருக்கு. பல லட்சம் செலவு பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேலை பாக்கி இருக்கு. இந்த வேலையை முடிக்கும் போது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் தாண்டிரும். ஆனா இப்போ நான் சொல்றேன், 1 ரூபாய் கூட இந்த பில்டிங் வேலை நிமித்தமாக எங்களுக்கு கடனே கிடையாது. 1 ரூபாய் கூட கடன் கிடையாது. நான் சொன்னேன்ல, இடையில 1 வருஷம் கடன்ல கஷ்டப்பட. அதுக்கு காரணம் என்னுடைய அவசர புத்தி, என்னுடைய முட்டாள்தனம். நான் தேவனுக்கு கீழ்ப்படியல, நான் அவருடைய சித்தம் செய்யல. ஆனால் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அதுக்கப்புறமா அற்புதமாய் அந்த தேவையெல்லாம் அவர் சந்தித்தார். இன்றைக்கு வரைக்கும் 1 ரூபாய் கூட கடன் இல்லாதபடிக்கு இந்த ஊழியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இந்த பில்டிங்கை கட்டுறது நிமித்தமாய் 1 ரூபாய் கூட இன்னைக்கு வரைக்கும் கடன் கிடையாது. எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்திருக்கிறோம். இங்க மட்டும் இல்லை, இந்த வேலை தொடங்கின நாளிலிருந்து இருந்து வட இந்தியாவில் ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்னும் அநேக ஆலயங்களை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறோம். அநேக ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், விதவைகளுக்கு உதவி செய்கிறோம், கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோம், ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோம். ஒரு குறைவுமின்றி ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருக்கிறதுனால அவரே அந்த காரியங்களை செய்கிறார். யாரை கொண்டு எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்பொழுது அவர்களை கொண்டு அவரே செய்கிறார். என் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியக்காரனே, நீங்க கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக காலத்துக்கு முன்னால் அவசரப்படாதீங்க. அவருடைய வேலை வரும் வரை காத்திருங்கள். அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்க யாராலும் முடியாது. அவர் செய்யும் வரைக்கும் பொறுத்திருங்க. அவரே செய்வார், அற்புதமாய் செய்வார், அதிசயமாய் செய்வார். சங்கீதம் 121:1 சொல்லப்பட்டபடி, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி. சங்கீதம் 123:1 சொல்லப்பட்டபடி, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மிடத்தில் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரத்தை நோக்கி இருப்பது போல ஆண்டவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் காத்திருங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, ஒருத்தங்களுக்கு உள்ள கடனை கொடுக்கணும் இன்னொருத்தண்ட போய் கடன் வாங்கி, 3 வட்டிக்கு கொடுக்கிறதுக்கு 5 வட்டிக்கு கடன் வாங்கி திரும்ப 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 பிரச்சனையை இழுத்து வைக்காதீங்க. ஆண்டவர் செய்யும் வரைக்கும் காத்திருங்க. நகை வாங்க ஆசைப்பட்டு ஏற்கனவே இருக்க நகையை கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வைத்து அந்த பணத்தை கொண்டு போய் அடுத்தால நகை வாங்கி அதையும் அடமானம் வைத்து அதை வச்சு அடுத்தால நகை வாங்கி திரும்ப வட்டி கட்ட முடியாம இருக்க நகையெல்லாம் கடன்ல முங்கி போகிறதுக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருங்க. ஏற்ற வேளை வரும்போது அவர் தருவார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது கர்த்தர் சொல்றாரு. பணத்துக்கு பின்னால, பொருளுக்கு பின்னால, பொண்ணுக்கு பின்னால அலையாதீங்க. உங்க இருதயத்தை அதுக்கு மேல வைக்காதீங்க. அது உங்களை வாழ வைக்காது. இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அவங்க பணம் அவங்களை வாழ வைக்கல, அவங்க செல்வம் அவங்களை வாழ வைக்கல. ஜாயாலுகாஸ் ஓனர் எவ்வளவு பெரிய நகைக்கடை உலகம் முழுசும் வச்சிருக்கிறாரு. ஆனா கொரோனாவின் நிமித்தமாய் தற்கொலை செய்து கொண்டார். திருநெல்வேலி இருட்டுக்கடை, அல்வா கடை அதிபர் எவ்வளவோ பணம் இருக்கிறது, அந்த பணம் அவர்களை காப்பாற்றவில்லை. எத்தனை பெரிய படித்தவர்கள், பணக்காரர்கள் தங்கள் பணத்தினாலே வாழ்வு இல்லை என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பணத்துக்கு பின்னால, செல்வத்துக்கு பின்னால ஓடாதீங்க. அவசரப்பட்டு ஏற்ற வேளை வருவதற்கு முன்பாக அவசரப்பட்டு நீங்களாக ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். கர்த்தர் செய்யும் வரைக்கும் காத்திருங்க. 1 பேதுரு 5:6-7 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். எனவே உங்க கவலை அவர் மேல வச்சுட்டு ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அவர் செய்யும் வரைக்கும் அடங்கி இருங்க. தொழில்ல அவசரப்பட்டு பணத்தை வாங்கி முதலீடு பண்ணாதீங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கி பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தாதீங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கி வீட்டை கட்டாதீங்க. கர்த்தர் செய்யும் வரைக்கும் காத்திருங்கள். காத்திருங்கள். ஏற்ற வேளை வரும். கடந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். ஒரு ஓலை குடிசையில குடியிருந்தாங்க.
அந்த ஓலை ஒழுகிக்கிட்டு இருக்கு, கீழே தளம் கிடையாது, தரையெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. அவங்க கடன் வாங்கி அந்த ஓலையை கட்டணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், காத்திருங்க, இந்த இடத்துல காங்கிரீட் போட்டு ஒரு பெரிய வீடு கட்டப்படும். கர்த்தர் சொல்றாரு, பெத்தேல் என்று அதற்கு பெயர் கொடுக்கிறார் என்று சொன்னேன். பிரியமானவர்கள், அவர்கள் காத்திருந்தார்கள். அதே போல பெத்தேல் என்கிற பெயர்ல அந்த வீட்டில் காங்கிரீட் போட்டு ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கு அந்த இடத்துல ஆண்டவர் உதவி செய்தார். அதற்குரிய பணம் கிடையாது, வருமானம் கிடையாது. ஆனா காத்திருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், காத்திருந்தார்கள். பிஞ்சு போன ஓலையை கூட பிரிச்சு கட்டுறதுக்கு அவங்ககிட்ட வசதி கிடையாது. ஆனால் காத்திருந்த போது ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். அந்த வீட்டை கர்த்தரே கட்டி கொடுத்தார். அதே போல கடந்த நாட்கள் இந்த டிவி ஊழியத்தை பார்த்து மன்னார்புரம் பக்கத்தில் துவரம்பாடு என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு குடும்பம் ஜெபிக்கும்படியாக இந்த டிவி ஊழியத்தின் நிமித்தமாய் அவர்கள் இந்த ஊழியத்தை குறித்து அறிந்து கொண்டு அழைத்தார்கள். அந்த அன்பு சகோதரர் பெயர் பெருமாள், அந்த சகோதரி பேர் சுசீலா. பயங்கரமான வியாதி, வறுமை. இந்த சகோதரியால் எந்த வேலையும் செய்ய முடியாது. பல காலங்களாக சம்பாதிச்சு எல்லா ஆஸ்பத்திரிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சோறு பொங்கி வடிக்க கூட அவங்களுக்கு திராணி கிடையாது. ஒரு சோத்து பானை கூட அவங்களால தூக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு வியாதி நிமித்தமாய் வாட்டத்தில் இருந்தார்கள். அந்த சகோதரர் நாகர்கோவில் பகுதியில் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த ஊரடங்கு நிமித்தமாக வேலைக்கு போக முடியல. கடைசியாக மிகவும் கஷ்டப்பட்டு டெய்லி வருமானத்துக்கு வழி இல்லாம காட்டில் போய் விறகு வெட்டி அது நிமித்தமாய் கிடைக்கிற ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்குமா, அந்த 100 ரூபாயை வச்சு குடும்பம் நடத்துறாங்க. முடியல, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை மத்தியில் அவங்க இருந்தாங்க. அப்பொழுதுதான் அவர்கள் கேள்விப்பட்டார்கள், அழைத்தார்கள். அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். சோதரம், ஆண்டவர் அந்த வியாதியை மாற்றி அவர்களுக்கு பரிபூரண விடுதலை கொடுத்தார். அதன் பின்பு அவர்கள் கஷ்டமா இருக்குது, வேலையே இல்லைன்னு சொல்லி ஜெபிக்க கேட்டபோது ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு சொல்லிட்டு வந்தேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஏற்ற வேலை வரும் வரைக்கும் அடங்கி இருந்தாங்க. ஆனா ஒரு சில நாட்களிலேயே வேலையே இல்லை, வருமானமே இல்லை என்ற இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அற்புதமாக ஒரு தொழில் கொடுத்தார். இந்த ஊரடங்கு காலத்தில், யாருக்குமே வருமானம் இல்லாத இந்த காலத்தில், எல்லா பக்கமும் ஜனங்கள் கஷ்டம், வேதனை, கடன் பிரச்சனை, என்ன செய்வதை தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு பண்ணையில் அவர்களை வேலைக்கு அழைத்து குடும்பமாக வேலைக்கு அமர்த்தி மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறாங்க. இந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் ஆண்டவரை தேடினார்கள், கர்த்தரை பற்றி கொண்டார்கள். அதன் விளைவு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும்படி ஆசீர்வதித்திருக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பண பிரச்சனைக்கு என்ன செய்வது, பண தேவைகளுக்கு என்ன செய்வது என்று நீங்க கலங்கி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் என்னவோ அதைத்தான் அவர் செய்தார். பிதா எதை காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்வேன் என்று அவர் காத்திருந்தார். அது நிமித்தமாக, தேவ சித்தம் செய்வது நிமித்தமாக தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்தார். இரண்டாவதாக, அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் போது, கொஞ்சத்துல உண்மையாக இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைக்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய வேலை வரும் வரைக்கும், ஏற்ற வேலை வரும் வரைக்கும் அடங்கி இருக்கணும், அவசரப்படக்கூடாது. காத்திருக்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை தருவார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கொஞ்சத்திலே உண்மையாக இருப்பேன், கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாக இருப்பேன், தசமமாக கொடுப்பதில் உண்மையாக இருப்பேன், காணிக்கை கொடுப்பதில் உண்மையாக இருப்பேன். ஹல்லேலூயா. என் இஷ்டப்படி செய்ய மாட்டேன். என் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறாரோ, அவருடைய சித்தம் எதுவோ அதைத்தான் நான் செய்வேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவருடைய வேலை வரும் வரைக்கும் நான் அடங்கி இருப்பேன், அவசரப்பட மாட்டேன், காத்திருப்பேன் என்று சொல்லி தேவ சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் காத்திருப்பீர்களானால் ஆண்டவருக்கு வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். நீங்க நினைத்து பார்க்கிறாத அளவுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ நினைத்து பார்க்கிறாத அளவுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவர். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்,
ஆசீர்வதிக்க, உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம் சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த மகிமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜாவுடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. இந்த வேளையில மகிமையான நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நெருக்கங்கள் மத்தியில், இந்த போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரை கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க, நீர் கொடுக்கிற தரிசனத்தின்படி செய்ய, நீர் காட்டுகிற தரிசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஏசப்பா நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே காண்பித்தாலோ, தரிசனங்கள் கிடைத்திருந்தாலோ அவசரப்படாதபடிக்கு கர்த்தர் செய்யும் வரைக்கும், கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருந்து, பொறுமையாய் காத்திருந்து, ஹல்லேலூயா, நம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தாங்க. இவங்க தேவைகளை எல்லாம் நீங்க சந்தித்து கொடுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியம் இவர்கள் உள்ளத்திலிருந்து பிசாசானவனை எடுத்து போட்டு விடாதபடிக்கு ஜீவன் உள்ள நாளெல்லாம் இந்த சத்தியத்தில் அவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே இந்த பூமியில் அவர்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆமென், ஹல்லேலூயா. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொன்னீரே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.